நீங்க சொல்றது நடக்கிற காரியமா? ஏன் நடக்காதுங்கிறீங்க? கல்யாணத்துக்கு சிவா சம்மதிக்கணுமே. சொக்கலிங்கம், முதல்ல நான் சொன்னபடி எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. விடிஞ்சா கல்யாணடான்னு சொல்லி அவன் கையில கொண்டு போய் தாலியை கொடுங்க. மீனா கழுத்துல கட்ட சொல்லுங்க, கட்டிட்டு போறான். இதை தவிர நமக்கு வேற வழியே இல்லை சொக்கலிங்கம். ஆஹா, எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. எனக்கு தைரியமா இருக்கு. நாம என்ன அவனுக்கு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறோம்? அவனுக்கு பிடிச்ச அவன் மாமா பொண்ணை அவன் உயிருக்குள்ள நேசிக்கிற மீனா தானே கல்யாணம் பண்ணி சொல்ல போறோம். எப்படி மாட்டேன்னு சொல்லுவான்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஊர்ல எல்லாரும் கையில அட்சதையோட ஆசீர்வாதம் பண்ண தயாரா இருக்கிறாங்க. மாமா சொக்கலிங்கம், நீங்க உங்க பொண்ணை தாரவா இருக்க தயாரா இருக்கிறீங்க. மீனாவும் கல்யாண பொண்ணா கழுத்துல மாலையோட எதிரில தயாரா நிக்கிறா. அப்ப எப்படி மாட்டேன்பா? இல்ல மாட்டேன்னு சொல்றதுக்கு அவனுக்கு எப்படி மனசு வரும்? இப்படிதான் சேலத்துல ஒரு பையன் உங்க மருமைய மாதிரியே கல்யாணம் வேண்டான்னு பிடிவாதமா இருந்தான். ஒரு நாள் திடீர்னு அவன் சொந்தக்காரங்களாம் சுத்தி நின்னு கேட்ட கேள்வியில பையன் கன்ஃபியூஸ் ஆகி அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு ஓடியே போயிட்டான். எங்க போனானே தெரியல. இப்பதான் எனக்கே நியூஸ் வருது. அந்த பயலுக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கான். இப்ப என்னடா அந்த பையன் பொண்டாட்டி கால பூமியில படாம தாங்குன்னு தாங்குறான் சொக்கலிங்கம். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தர் இருப்பாருன்னு சொல்ல முடியாதே. ஊரெல்லாம் கூட்டி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்ட பிறகு அவன் மாட்டேன்னு சொல்லிட்டான்னா? இத பாருங்க, அவன் தான் உண்மையிலேயே உங்களுக்கு மாப்பிள்ளைன்னு விதிச்சிருந்தா அவன் நிச்சயம் மாட்டேன்னு சொல்ல மாட்டான். ஒருவேளை சொல்லிட்டா இவன் நமக்கு மாப்பிள்ளையாக தகுதி இல்லைன்னு இவனை ஒதுக்கி வச்சுட்டு வேற நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான். ஐயா, என்ன இப்படி சொல்றீங்க? நான் சொல்லல, இந்த ஜாதகம் சொல்லுது. இத பாருங்க, நான் சொன்ன மாதிரி 6 மாசத்துல மீனாவை கல்யாணம் பண்ணாதான் அவளுக்கு ஒரு சந்தோஷமான எதிர்காலம் அமையும். இல்லைன்னா? இத பாருங்க, எனக்கு நல்லது சொல்லிதான் பழக்கம். நல்லது இல்லாதது சொல்லக்கூடாதுன்னு நான் வைராக்கியமாவே இருக்கேன். உங்க மீனா ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்னா இந்த ரிஸ்க் எடுக்கிறது தவிர வேற வழியே இல்ல. தைரியமா நான் சொன்ன மாதிரியே எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் ஜாமும் நடக்கும். இதை தவிர வேற வழியே இல்ல. என்னன்னு சொல்ற? வர வெள்ளிக்கிழமை மீனாக்கும் என் பிள்ளைக்கும் கல்யாணமா? ஆமாதாய், வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச நாள், அருமையான முகூர்த்த நாள். என்ன சொல்ற? அதெல்லாம் சரிண்ணே, என் பிள்ளை பிடி கொடுக்கணுமே. பிடி கொடுக்க வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஊர் கூட இழுத்தா தான் தேர் நகரம். உன் பையன் திருவாரூர் தேர் மாதிரி இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆளுக்கு ஒரு பக்கம் அசைச்சா மலையவே அசைச்சிடலாம். உன் பையனை அசைக்க முடியாதா என்ன? அதானே. ஏத்தா, உன் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா? வேலி கட்டுற விஷயத்துக்கு 1க்கு 3 தடவை யோசிப்பான். இது தாலி கட்டுற விஷயமாச்சே, அதுல அவன் சட்டுன்னு முடிவெடுத்திருக்கானே, அது சரியாதான் இருக்கும். நீ யோசிக்காம சரின்னு சொல்லு. நான் சொல்லிட்டா போதுமா? அவன் சரின்னு சொல்ல வேண்டாமா? எல்லாத்துக்கும் மேல சிவா அப்பா சரின்னு சொல்லணும்ல. சிவாவை பத்தி நீ கவலைப்படாத தாயே, நான் அவனை பாத்துக்கிறேன். இன்னும் சொல்ல போனா இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்லாம இருக்கிறதே நல்லது. நான் கவலைப்படுறதெல்லாம் உன் புருஷனை பத்தி தான். முதல்ல நீ அவனை சம்மதிக்க வையே. அவரு சம்மதிப்பாருன்னு எனக்கு தோணலனே. யார் இவ? புரியாதவளா இருக்கா? நீதான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். நீதான் புரியாம பேசுற. கால்ல கஞ்சியை கொட்டிட்ட மாதிரி அவசரமா கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? வேற வழி இல்ல. இப்படி தடால் புடால்னு ஏதாவது முடிவெடுத்தாதான் அந்த பையன் சரிப்பட்டு வருவான். அவன் சரின்னு சொல்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தோம், நல்ல காரியமே நடக்காது. இந்த பாரு, யார் காலத்துல யார் தாலி கட்டுறாங்கிறது நாம எடுக்கிற முடிவில்லை தாயி. மேல இருக்கிறவன் போடுற முடிவு. எப்ப சாமி மாலை சிவா காலத்திலையும் மீனா காலத்திலையும் விழுந்துருச்சோ அப்பவே தெரியல அம்மா உத்தரவு கொடுத்துட்டான்னு. இதுக்கு மேல யோசிச்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. நம்ம மீனாட்சி கழுத்துல சிவா தான் தாலி கட்ட போறாங்கிறது சத்தியம்னா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சிவா சம்மதிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ சம்மதிக்க வைக்க வேண்டியது உன் புருஷனைத்தான். கடவுளால முடியாது கூட கட்டினவளால முடியும் பாங்க. போத்தா
போய் உன் புருஷனை சம்மதிக்க வையி. போங்கறேன்ல, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரிம்மா, நான் வரேன். வரேன்னே. சரிதாயே. ஆ. ஆ, தங்கச்சிக்கு தைரியம் சொல்லிவிட்டு நீ தலையை சாச்சுப்பிட்ட. உன் மச்சனை நினைச்சா அந்த திருவாளத்தான் எல்லாத்துக்கும் சம்மதிப்பான். போ போ போய்யா போ. இப்படி கோவப்பட்டு வெத்தலை பாக்கு தட்ட தூக்கி எறிஞ்சிட்டா நடக்க போற கல்யாணம் நின்னுடுமா? நிச்சயமா நடக்கும். கிழக்கு உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும், நடந்தே ஆகணும். என் பையன் கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்கிறதுக்கு அவன் யாரு? ம், எங்க அண்ணன். அவர் ஒண்ணும் உங்க புள்ளையோட கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்கல, அவர் பொண்ணோட கல்யாணத்தை பத்தி முடிவெடுத்தாரு. என்ன ஒண்ணு, மாப்பிள்ள நம்ம புள்ள, அவ்வளவுதான். குத்துக்கல்லாட்டம் நான் ஒருத்தன் உயிரோட இருக்கிறப்போ என் சம்மதம் கேட்காம அவன் எப்படி முடிவெடுக்கலாங்கிற? அவரா ஒண்ணும் முடிவெடுக்கலீங்க, என்கிட்ட சம்மதம் கேட்டாங்க, நானும் சரின்னு சொல்லிட்டேன். என் பையன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல நீ யாரு? அவனோட அம்மா. 10 மாசம் இந்த வயித்துல சுமந்து பெத்திருக்க. என் புள்ளையோட கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்கிற உரிமை எனக்கும் இருக்கு. ஆமா, இவன் மகா குந்தி தேவி தானா புள்ளைய பெத்துக்கிட்டா அவனோட அப்பன் நாண்டி, எனக்கும் உரிமை இருக்கு. உரிமை இருந்துட்டா மட்டும் போதாதுங்க, காலாகாலத்துல அந்த புள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற அக்கறையும் இருக்கணும். நீங்க என்னடானா பெத்த புள்ளைன்னு கூட பார்க்காம பிடிவாதமா அவங்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன்றீங்க. சரி, அந்த துரைய என்னோட முதல்ல பேச சொல்லு, நான் பேசுறேன். அவன் உங்க புள்ளையாச்சே, உங்கள மாதிரி தானே இருப்பான். நீங்க தெக்க பார்த்தா அவன் வடக்க பாப்பான். என்னென்ன பண்ண சொல்றீங்க? இத பார், நான் தெளிவா சொல்றேன், சிவா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டான். நிச்சயமா சம்மதிப்பான். ஐயோ, எனக்கு இங்க பாருங்களேன், நடக்க போறது நம்ம புள்ளையோட கல்யாணம் மட்டும் இல்லைங்க. உங்களை ஆசை ஆசையா அன்பா மாமா மாமான்னு வாயார கூப்பிட்டுக்கிட்டு உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்த நம்ம மீனாவோட கல்யாணங்க. இந்த ஒரு விஷயத்திலேயாவது உங்க பிடிவாதத்தையும் உங்க கோபத்தையும் மூட்டை கட்டி வச்சிருங்க. அந்த பொண்ணோட கல்யாணம் இந்த விஷயத்தால நின்னு போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பாவம் நம்ம குடும்பத்தை தலைமுறை தலைமுறைக்கு சும்மா விடாதுங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்திலேயாவது என் பேச்சை கேளுங்க, யோசிக்காதீங்க. சிவா மீனாவோட கல்யாணத்துக்கு நான் குறுக்க வர மாட்டேன். ஆனா ஒண்ணு, கல்யாணம் இங்க என் வீட்டுல தான் நடக்கணும். பொண்ணு பெத்தவன் என் வீட்டை தேடி வரணும், புரிஞ்சுதா? என் வீட்டை தேடி வரணும். அது நடக்காது. அப்ப இந்த கல்யாணமும் நடக்காது. நான் அவன் வீட்டு வாசப்படியை மிதிக்கணுமா? இல்லைங்க, இத பாருங்க, நீங்களும் அவங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க வேண்டாம், அவங்களும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டாங்க. 2 பேருக்கும் பொதுவான இடத்துல இந்த கல்யாணத்தை நடத்திடலாம். ஆஹா, ஏற்கனவே எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்களா? ஆமா, இத பாருங்க, நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். எப்பவும் வழக்கம் போல வெத்தலை பாக்க வாயில போட்டுக்கிட்டு யார்கிட்டயும் எதையும் பேசாம சந்தோஷமா ஓரமா நில்லுங்க. புள்ளைக்கு அப்பனா எனக்கு புருஷனா என் கூட ஜோடியா நின்னு இந்த கல்யாணத்தை சந்தோஷமா நடத்தி கொடுத்தா அதுவே போதும். உன் புள்ள கல்யாணத்தை பார்க்கணும் நீ எவ்வளவு ஆசைப்படுறியோ அதை விட 10 மடங்கு ஆசை எனக்கு இருக்குடி. எல்லாத்துக்கும் முன்னாடி என்னொரு வார்த்தை கேட்டிருந்தா இவ்வளவு தூரம் பேச வேண்டிய அவசியம் வந்திருக்காது. சரி, இப்ப கேக்குறேன், இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறீங்களா? அப்பா.
விநாயக பெருமானே எல்லோரையும் காப்பாத்து அருள் செய்வாயப்பா. ஓம் விநாயகா நமः. வா. என்ன பாரு, என்ன குழப்பம்? மைதிலி, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன பயம்? இல்ல மைதிலி, நான் என் புருஷனை சந்தேகப்படுறேன் தான். ஆனா அது உண்மையா இல்லையான்னு எனக்கே சரியா தெரியல. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட போய் நான் ஏதாவது கேட்டு அவங்க ஏடா கூடமா நான் சந்தேகப்படுறதெல்லாம் உண்மைதான்னு சொல்லிட்டா அப்புறம் என் கதி? அவ்வளவுதானே, வெரி சிம்பிள். நீ என்ன பண்ற, உன் சந்தேகம் அங்க கன்ஃபார்ம் ஆயிடுதுன்னா உன் ஆத்துக்கார டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கோ. மைதிலி, என்ன விளையாடுறியா? பின் என்ன நீ எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருக்க? அப்படி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு கேட்கதானே இங்க வந்திருக்கோம். இத பாரு, உன் சந்தேக புத்தியை எங்கேயும் காட்டாத. வா பாரு. ஓம் வா. கணபதி நமக. ஓம் நமஸ்காரம் பண்ணிக்கோ. சரணம், 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 சரணம். அம்மாடி மைதிலி, கற்பூர ஆரத்தி எடுத்துக்கமா. எப்படிம்மா நான் தான் வந்தேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சேன்? கண்ணு தெரியாத இந்த கற்பக மாமிக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? நான் தனியா இருக்கும்போது கதவை சாத்தி வச்சிருப்பேன். நீ கதவை திறந்துகிட்டு உள்ள வந்த. கதவை திறக்கிற சத்தத்திலேயே யாரும் வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீ வழக்கமா போடுற சார்லி பெர்ஃப்யூம் மைதிலி வந்திருக்கான்னு காட்டி கொடுத்துருச்சு. ஓ, அதோட உன் பக்கத்திலேருந்து வர்ற மூச்சு காத்த வச்சு உன் கூட யாரோ வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மூச்சிலையும் ஒரு பயம் இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுல ஆச்சரியப்பட ஒண்ணு இல்லம்மா. ஆண்டவன் எப்பவும் தேய்பிரைக்கு அப்புறம் வளர்பிறை, வெயில் காலத்துக்கு பிறகு மழைக்காலம்னு குறைவை நிறைவாகிடுவான். என் விஷயத்திலயும் அப்படிதான். என் கண்களை பறிச்ச அந்த ஆண்டவன் என் புத்தியை மட்டும் கூர்மையாக்கிட்டான். உட்காருங்கம்மா. பாரு உட்காரு. ஆமா, உன் ஃப்ரெண்டுக்கு என்ன பிரச்சனை? இதுக்கும் ஆச்சரியப்படாத. ஏன்னா உன் பிரச்சனைக்கே நீ வரமாட்டியே. அடுத்தவங்க பிரச்சனைக்கு தானே முக்கியத்துவம் கொடுப்ப. அதனாலதான் கேட்டேன். சொல்லு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அம்மா, இவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பார்வதி. இவளோட ஹஸ்பண்ட் ஒரு பெரிய சைக்கியாட்ரிக் டாக்டர். பேரு சிவா. அட, சிவா பார்வதி, பேர் பொருத்தம் ரொம்ப அழகா இருக்கே. சிவனுக்கும் பார்வதிக்கும் என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஒருவேளை பிறந்த வீட்டு பிரச்சனையா இருக்குமோ? அச்சச்சோ, அதெல்லாம் இல்லம்மா. இவ அம்மா அப்பா இவ கூட தான் இருக்கா. அப்படின்னா பார்வதிக்கு தெரியாம சிவன் தன் ஜடாமுடியில மறைச்சு வச்சிருக்காரே, அந்த கங்காவால பிரச்சனையா? நீங்க மௌனமா இருக்கிறத பார்த்தா பிரச்சனையே அதான் போல இருக்கு. அம்மா பார்வதி, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. ராமன் மட்டும் இல்ல, சிவனும் ஏகபத்தினி விரதன் தான். நான் சொன்னது அந்த ஆதிசிவனை. அந்த ஆதிசிவன் மாதிரியே உன் புருஷன் சிவாவும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசை நியாயமான ஆசைதாமா. பார்வதி, இது அம்பாளோட பீஜாட்சரம். இத உங்க பூஜை ரூம்ல வச்சு 108 தடவை லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணா நிச்சயம் உன் புருஷன் உன்னை விட்டு போக மாட்டாரு. அப்படி ஒருவேளை போக சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அம்பாள் அவரை போக விடாம பண்ணி உன் கூட சேர்த்து வச்சிருவா. ரொம்ப நன்றிமா. இத பாருமா பார்வதி, ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சந்தேகங்கிறது ஒரு அளவோட தான் இருக்கணும். அதுவே அளவுக்கு மிஞ்சினா விபரீதமாயிடும். பொறுமையோட இரு. அந்த பொறுமையே உன் புருஷனுடைய மனசாட்சிய உன் காலடியில கொண்டு வந்து சேர்க்குமா. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாமா. அடுத்த தடவை வரும்போது உன் புருஷனையும் கூட்டிட்டு வாமா. சரிம்மா. போயிட்டு வரேம்மா. சரி மைதிலே. வாங்க சோசியரையா. வணக்கம்மா. ஆ, வணக்கம். வணக்கம் வணக்கம்.
வாங்க உட்காருங்க. ஏதோ அவசரமா வர சொல்லி விட்டுருந்தீங்க, அதான் வந்தேன். மனசே சரியில்லை, அதான் உங்களை கூப்பிட்டு விட்டேன். ஏன் மனசு சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பின்ன என்னங்க, நீங்க பாட்டுக்கு சிவாக்கு தெரியாம கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லிட்டீங்க. நாளை ஒரு காலத்துல ஒண்ணு கிடக்குன்னு ஆயிடுச்சுன்னா மான மரியாதைலாம் போயிடுமேன்னு பயப்படுறான். அதுக்கு தான் ஏன் இப்படி செய்யணும்னு நான் ஜாதக ரீதியா காரணமே சொல்லியிருக்கேனே. காரணம் எல்லாம் எங்களுக்கு புரியுதுங்க, அவனுக்கு புரியணும்ல. எங்க கதை கந்தலா ஆயிப்போச்சுன்னா அட என்ன தண்ணி என்னத்தையோ பேசிக்கிட்டே இருக்க. இந்த பாருங்க, சுற்றி வளைச்செல்லாம் பேச வேணாம். சிவாவுக்கு தெரியாமல் இந்த கல்யாணத்தை நடத்துறதுல எனக்கு சம்மதம் இல்லை. வேற வழி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. வேற வழின்னா சிவாவோட சம்மதத்தோடயே இந்த கல்யாணத்தை நடத்திட வேண்டியதுதான். அடிய புடுறா பாரத பட்டான்னு மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கா போயிட்டீங்க. நாங்க எவ்வளவு தூரம் சொல்லணுமோ சொல்லி முடிச்சாச்சு. அவன் எதுக்கும் மசீரதா தெரியல. நீங்க சொல்லி பார்த்தாச்சு, நான் சொல்லி பார்த்தா கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும்பாங்க. அந்த மாதிரி நிறைய கல்ல நான் கரைச்சிருக்கேன். அதுலயும் உங்க மருமகன் இருக்கானே, மலைக்கல் இல்ல மாக்கல்லு, பொடிச்சு உடைச்சு எப்படி வேணா கரைச்சிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? எரியது வெறும் கல்லு தான். விழுந்தா மாம்பழம் சொக்கலிங்க, மாம்பழம். சரி, எரிஞ்சுதான் பாருங்க. என்னத்தா? போய் அப்புறம் சரிங்க என்ன, போங்க. நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. இருங்க, ஒரு ரூபா காபி தண்ணி குடிச்சிட்டு போங்க. நல்லபடியா எல்லாம் முடியட்டும். விருந்தே சாப்பிட்டு போறேன். அப்புறம் அது என்ன? சரிதான். வரேன். இன்னும் என்னடா யோசனை? அதான் சோசிய சொல்லிட்டு போயிட்டார்ல, காப்பி யாரு எடுத்து கொடி. சும்மா யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பான். தம்பி, என்னையா? என்ன அப்படி பாக்குற? என்ன தெரியல? தம்பி, சிக்கல்ல சண்முக சுந்தரம் எவ்வளவு பிரபலமோ அதே மாதிரி சிக்கவளத்துல இந்த சண்முகநாத ஜோசியர் ரொம்ப பிரபலம்பா. இன்னுமா தெரியல? நான் உங்க குடும்பத்துக்கும் சரி, உங்க மாமா குடும்பத்துக்கும் சரி 3 தலைமுறையா பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது எங்க பரம்பரை தான்ப்பா. ஓ, சொல்லுங்க. உங்களை பார்த்தது இல்ல, ஆனா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது போதும் தம்பி. ஏதோ உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன். பேசலாமா? என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்களா? எது பத்தி? சொல்றேன்ப்பா. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம் கேட்கட்டுமா? கேளுங்க ஜோஷியர் ஐயா. தம்பி, உன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் ரொம்ப பசியில இருக்கிறாங்க. உங்ககிட்ட நிறைய சாப்பாடு இருக்கு. அதை பசிச்சவங்களுக்கு கொடுக்கலன்னா அதுக்கு பேர் என்ன? பாவங்க, மகா பாவம். அதே அவங்களுக்கு பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் வடை பாயத்தோட பெரிய விருந்தே வைக்கிற, அதுக்கு பேர் என்ன? முட்டாள்தனம். இட்ஸ் ஷியர் ஃபூலிஷ்னஸ். அதே மாதிரி தான்ப்பா உன் வீட்லயும் சரி, உங்க மாமா வீட்லயும் சரி. ஏன் இந்த ஊரே உனக்கும் மீனாவுக்கும் கல்யாணம் ஆகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த கல்யாணத்தை தள்ளி போடுறியாப்பா? அது சாப்பாடு இருந்தும் பசிச்சவங்களுக்கு போடாத மாதிரிப்பா. இதுவும் ஒரு வகையில பாவம் இல்லையா? அதுவே அவங்க ஆசையெல்லாம் முத்தி போய் வேற வகையில அவங்க மனசுல நிறைஞ்சதுக்கு அப்புறம் நீ மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறல, யாருக்கு என்ன லாபம்? நீயும் மீனாவும் ஒருத்தரை ஒருத்தர் தெரிஞ்சிக்காம இருந்தாலோ இல்ல விரும்பாம இருந்தாலோ அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. பருவத்துல பயிர் பண்றதும் காலத்துல கல்யாணம் பண்றதும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம்பா. உனக்கும் மீனாவுக்கும் ஜாதகத்துல உள்ள நெருக்கடியை விலக்கி உங்களுக்கு ஒரு திடீர் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி நானே உங்க மாமாட்ட சொன்னேன். ஆனா உண்மையிலேயே உங்க மாமா ரொம்ப பெரிய மனுஷன்ப்பா. அந்த மாதிரி செய்யறதுக்கு தயங்கினாரு. அதான் எனக்கு தெரிஞ்சத உன் மனசுக்கு புரியும்படி சொல்ல வந்தேன்.
இப்போ எனக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சு போச்சு ஜோஷியர் ஐயா. ஆமா, இந்த கல்யாணத்தை எப்போ எந்த முகூர்த்தத்துல ஏற்பாடு பண்ண சொல்லிருக்கீங்க? நாளைக்கு தான் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். அதே முகூர்த்தத்துல எனக்கும் மீனாக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் ஜோஷியர் ஐயா. அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே